பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்குள்ள இந்த நாளிலும் கூட கர்த்தர் சமூகத்துல நம்ம இப்படியாய் ஒன்று கூடும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை 7 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் முதல் வாரத்துல அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. பல கோடி நன்றிகளை செலுத்தும். நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் நம்மளுடைய காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி எடுத்திருக்கிறார். இம்மட்டு காத்த எபனேசர் இனிமேலும் நம்ம எடுத்த சித்தமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்பொழுதும் தேவ பிள்ளையில நம்ம 122ஆம் சங்கீதத்தை இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அது ஒரு ஆரோகண சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. ஆரோகணம் சொன்னால் மேலே 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 உயர்ந்து போகிற ஒரு நிலைமை இல்லையா? சரிகம பதனிசா அப்படி மேலே போகிற. அப்போது இந்த அனுபவங்கள் தாவீது சொல்லுகிறார், நம்ம கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற அனுபவங்களை கொண்டுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தாவீது எழுதின சங்கீதம். சரி, இப்போ இந்த சங்கீதத்துல சில காரியங்களை முக்கியமா எழுதப்பட்டிருக்குது. ஒண்ணு எருசலேம் சரிங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா தேவாலயம், ஸோ அப்புறம் தேவனுடைய சிங்காசனம் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் எழுதப்படும். அதை குறித்து நாங்கள் கவனிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வசனம் படிக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று அவர் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. அத்தனை ஆலயம் எங்க இருக்குதுன்னா எருசலேம்ல இருக்கிறது. அப்ப எருசலேம் பத்தி நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்ப எருசலேம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல அது எபூசியருடைய கோட்டையாக இருந்தது. அது ரொம்ப நாள் அது அவங்களே வச்சிருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கொடுத்தா கூட அவங்க அதை பிடித்து வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ரொம்ப இரும்பு கதவுகளை போல அது இருந்தது. அது எந்த ராஜாவாலையும் பிடிக்க முடியல. அது யோசுவா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அத்தனை நியாயாதிபதிகள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் சவுல் வந்திருக்கிறார், பராக்கிரமசாலி. ஆனா பிடிக்க முடியல. ஆனா தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து தாவீது அவர் வந்த உடனே அதை தான் அவர் தலைநகராகணும்னு அவர் சித்தம் கொண்டுட்டார். அவர் நினைச்சிட்டார். உடனே என்ன பண்ணாருன்னா அந்த நகரத்தை பிடிச்சு அதுக்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டார். அந்த எபூசியர் யாருங்கிறத நான் பிற்பாடு சொல்லுகிறேன். இதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் அந்த காலத்துல இந்த எருசலேம் பட்டணமா இருந்தது. அதுதான் அது எபூசியர் எருசலேம். அது என்னது ஒரு மலை மேல இருந்தது. அந்த ஒரு கோட்டை போல இருந்தது. அதான் அந்த சியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்க பாருங்களேன், இந்த நாளில் எப்படி இருக்குன்னு சொன்னா கவனிங்க. இப்போ அதனுடைய கேபிட்டலா இருக்குது, அதனுடைய தலைநகரம், இஸ்ரவேலின் தலைநகரம் இந்த எருசலேமா இருக்குது. 1950களிலே சொல்லியிருந்தாலும் அதை யாரும் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனா 2017ல் இந்த அமெரிக்கா ஜனாதிபதி அதை அறிவித்து எருசலேம் தான் சொல்லி அறிவித்து அவங்களுடைய எம்பசியை கூட அங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த கால 1800 ஒரு வறண்ட நிலமாக இருந்த அந்த நகரம் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தேசமாக இருக்கிறது, ஒரு நகரமாக இருக்கிறது. அங்கே இந்த இடத்துல தேவாலயம் இருக்கிற வேண்டிய இடத்துல வேற என்னமோ இருக்கிறது இப்போ. ஸோ அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் கவனிக்கலாம். இப்போ இதுதான் இஸ்ரவேல்ல அதோடைய கேபிட்டல், தலைநகரமாக இருக்கிறது. அப்புறம் நான் அடுத்த வரப்போற காலங்களில் எப்படி இருக்குன்னு சொன்னா கவனிங்க, இதே எருசலேம்ல தான் இயேசு கிறிஸ்துவுடைய அவர் 2வது வருகையில் வருவார் இல்லைங்களா? அந்த 2வது வருகையில் வரும்போது நீங்களும் நானும் வருவோம்ல, அப்போ இந்த எருசலேம் தான் தலைநகரமாக இருக்கும். இந்த எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்திலிருந்து தான் தேவன் தம்முடைய ஆட்சியை அமைப்பார். அதெல்லாம் படிவேன், பரமநிலைகள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி அந்த ராஜ்யம் வரும் பொழுது இந்த எருசலேம் தான் தலைநகரமாக, இந்த நிலம் கர்த்தர் சொல்றாரு என்னுடையது அப்படின்னு சொல்லுகிறார். அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு நகரமாக இந்த எருசலேம் இருக்கிறது. இதுதான் நீங்க மத்தேயுல படிச்சீங்கன்னு சொன்னா மத்தேயு 5:35 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாரு, இது மகாராஜாவுடைய நகரமா, இட் இஸ் a city of the great king அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ that is why இந்த எருசலேமுக்கு எனக்கு எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஆனாலும் தேவனே நியமித்த அந்த இடம், அவருக்குன்னு நியமித்து கொண்ட அந்த இடத்தை வேற யாரையாலும் எடுக்கவே முடியாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எருசலேம் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னா தாவீது அந்த இது பிடிக்கப்பட்டது, அங்க தேவாலயத்தை கொண்டு போய் வைக்க போறோம் அப்படின்னா அவருக்கு ஒரே சந்தோஷம். அங்க போவோம்னு சொன்ன உடனே அவர் மனமகிழ்ச்சி ஆகிற தேவாலயத்துக்கு போகிறேன்னு சொல்லி. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்களேன், எபூசியரை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களா, அவங்களுடைய கோட்டையாக இருந்து சொன்னீங்களா, அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா கானானியர்கள். அவர்கள் இவர்களை குறித்து முதல்ல நம்ம பைபிளை படிக்கும் போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறாரு ஆபிரகாமுக்கு, இந்த மாதிரி இந்த கானானியர் இருக்கிறாங்க, எபூசியர், ஏத்தியர் அவங்களாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அம்மோன் புத்திரர் அவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் நான் துரத்தி விட்டுட்டு 400 வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய ஜனத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற இடத்துல தான் இவங்க பேரை பார்க்குறோம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் யாருன்னா
அந்த நோவாவுடைய மகன் இருக்கிற தெரியுமா, காம், அவர் வந்து நோவாவுக்கு விரோதமான ஒரு தவறு செய்து விட்டார், ஞாபகம் இருக்குங்களா? அவங்களுடைய சந்ததியில வந்த கானான்ல சபிக்கப்பட்டவன் சொல்லி நோவா சபிக்கிறாரே, அந்த சந்ததி அவங்க. அதனாலதான் எபூசுன்னு சொன்னா மிதிக்கப்பட்டவன், ட்ராம்பிள்ட் அப்பான், அவன் மடங்கடிக்கப்பட்டவன் சொல்லி அவனுக்கு பேரு அந்த மாதிரி வந்தது. அதனாலதான் அது பாருங்க, எப்பயுமே ஒரு சாபமோ ஒரு கஷ்டமோ சந்ததி சந்ததியா வரும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப ஆனா இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, மலை பகுதியில வசிக்கிறவர்களாக இருந்தார்கள். இவங்க யோசுவா காலத்துல தோற்கடிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் மிகவும் பலவான்களா இருந்தார்கள். ஒரு கோட்டையை போல அந்த மலை மேல இருந்தாங்க. அவங்கள யாரும் திறந்து விடவே முடியல. அப்போதான் தாவீது வருகிறார். நான் சொன்னேன் இல்லையா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வந்த போதுதான் அந்த நகரத்தை கைப்பற்றி தாவீது நகரமாக மாறுகிறது. ஆனாலும் எபிசியர் அதுல வாழ்ந்து கொண்டுதான் இருந்தால் முற்றிலுமா அவங்க துரத்தப்படலை. ஏன் கத்தர் துரத்தணும், ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தணும், அவங்கள இருக்கக்கூடாதுன்னு கத்த சொன்னான்னு சொன்னா, அவங்க சில கத்தருக்கு பிரியம் இல்லாத விக்கிர ஆராதனையில அவங்க இருந்தாங்க. அதுல முக்கியமா குழந்தைகளை நரக பலியிடுவாங்க. அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். அதனாலதான் கத்த சொன்னாரு, அவங்கள உங்க நடுவுல வைக்காதீங்க, அவங்கள இல்லாட்டா நீ அவங்க கூட சம்பந்தம் கலக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கொள்வீங்க சொன்னாரு. ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கல, தெரியுங்களா அவங்களுக்கு? அப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூதாவுடைய ராஜாக்கள் அதையே செஞ்சாங்க. அவங்களும் தங்களுடைய பிள்ளைகளை நரபலி எடுத்தார்கள். சோ அதனாலதான் கத்த சொன்னார், எபூசியரை விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்லி சொன்னார். அப்ப அங்க பாருங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், தாவீது கவனிங்க, தாவீது அங்க இருந்த எபூசியனான அர்னாவிடம் இருந்து ஒரு நிலத்தை வாங்குறார். அந்த விஷயம் எங்க பார்க்கலாம்னு சொன்னா, 2 சாலமோன் 24ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு சொன்னா, தாவீது வந்து திடீர்னு எங்க மக்கள் எல்லாம் மக்கள் தொகையிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே சொல்றாரு, யோபா வேணாம் தாவீது, கத்த தம்முடைய ஜனத்தை பெருக்கு வர பேர் கேட்கல. ஏன்னா பிசாசினால் ஏவப்பட்டு அப்படி செய்யறாரு. அப்போ கத்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ கோவம் வரும்போது 17,000 பேர் செத்து போறாங்க. அப்போ சாரி சாகல, கத்தருக்கு அது பிரியமா இருக்காதனால தம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசி காத்தை அனுப்புகிறார். காத்தி அனுப்பும் பொழுது சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட, அப்போ உனக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்ன 3 ஆப்ஷன்னா, அது 7 வருஷம் பஞ்சம், 3 மாதம் நீ சத்துருக்களை பின்தட்டு ஓடி போவ, 3வது 3 நாள் கொள்ளையணும். இதுல எது உனக்கு வேணும்? இது எல்லாமே கஷ்டம் இல்லைங்களா? அப்ப தாவீது ரொம்ப ஞானமா செலக்ட் பண்றது 3 நாள் கொள்ளையணும். ஏன்னா என்னோட சத்துருக்கும் நான் போக வேண்டாம், என் மக்கள் பஞ்சம் 7 வருஷம் நாங்க தாங்க மாட்டோம், தேவனே உங்ககிட்ட இரக்கம் இருக்கிறது, அதனால நீங்க 3 நாள் கொள்ளையணும் கொடுங்கன்னு சொல்றாரு. முதல் நாள் கொள்ளையில 17,000 பேர் செத்து போயிடுறாங்க. அப்ப தாவீதுக்கு ஒரே வருத்தமா இருக்கு, என்னால என் நாடுகள் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுகிறார். கவலைப்படும் பொழுது கர்த்தர் வந்து அந்த அந்த சங்கார தூதன் எங்க நிக்கிறாரா, அந்த அர்னானுடைய அந்த களத்தின் மேல் நிக்கிறாரு. அப்போ காத்து வந்து அது சொல்றாரு, நீ போய் அந்த எபூசன் ஆகிய அர்னாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு. அப்ப இவர் போறாரு. அப்ப அர்னான் ஓடி வந்து, அவன் எபூசியன், அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய களஞ்சியத்தை வைத்திருக்கிறான். அப்ப அங்க சொல்றாரு, நீ என்ன பண்ணுன்னு அந்த நிலத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி. அப்ப அந்த மனுஷன், நல்ல மனுஷனை தாவீதை மதிச்சு, சார் நீங்க எடுத்துக்கோங்க சார், உங்களுக்கு தானே சார் அப்படின்னு சொல்றான். ஆனா தாவீது சொல்றாரு, என் தேவனுக்கிட்ட வந்து நான் ஃப்ரீயா எதுவும் வாங்க மாட்டேன், நான் பயிலாம் கொடுத்துதான் வாங்குவேன்னு சொல்லி. இது யாரு காட்டுதுன்னா, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அந்த மோரியாவில் அவங்க பணத்தை கொடுத்து வாங்குறாரு அந்த இடத்த. அதே மாதிரிதான் இங்கேயும் அவங்க பணத்தை கொடுத்து அந்த காசை வாங்குறாங்க. அந்த நிலத்தை வாங்கி அந்த இடத்துலதான் பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டும் போது அந்த பாதை நிற்கிறது. இப்போ அதே இடத்துலதான் தேவாலயம் கட்டப்பட்டது. சாலமோன் கட்டின தேவாலயம் அதே இடத்துலதான். அதனால அப்போ இதுல ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, இந்த எபூசியர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி. அதாவது அந்த சில சாபங்கள், சில கட்டுகள் மக்களை விட்டு போகிறதே கிடையாது. அது இருக்குதுன்னு கூட அந்த நினைவு கூட இருக்காது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டனால்தான் அந்த நுகத்தை முறிக்க முடியாது. அதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ளணும் சொன்னா, அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. அப்ப தேவ பிள்ளையாக நீங்களும் நானும் தேவ பிரசனத்தால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியான நமக்குள்ள வரும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், நமக்குள்ள இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுது. அதனால கத்த சொல்லுவாரு, வருத்தப்பட்டு பாரம் சொல்லி வாங்க,
என் நுகம் லவாகுது, உங்க நுகத்தை என்கிட்ட இறக்கி வச்சிருங்க. உங்க நுகத்தை உங்களுடைய காரியங்கள் இறக்கி வச்சு எந்த இடத்துக்கும் எந்த லகுவாயும் மென்மையா இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்ப இந்த நுகங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுங்கிறத முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. இந்த இந்த நுகங்கள்னால தான் நமக்கு வந்து கஷ்டங்களும் துயரங்களும் அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாமே இதனால தான் உண்டாகுது. அது சிலவங்களுக்கு புரியவே புரியாது, ஏன் இது வருதுன்னு தெரியாது. ஆனா அதற்கான சரியான ஜபமும் கிடையாது, அதற்காக அதை குறித்து சிந்திக்கிறதும் கிடையாது. இது வந்து as a part of life, அதை ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டான் அதை முறியடிக்க வேண்டும், அதை எனக்கு சொந்தமா என்னை மேற்கொள்ள விடா கூடாதுன்னு சொல்லி அதை மேற்கொள்கிறவனாக இருக்கிறான். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, இந்த நுகங்கள் ஜபமும் உபவாசம் எல்லாம் முடியவே முடியாது. அதனாலதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உபவாசமும் ஜபமும் கட்டாயமா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோம். இப்ப நம்ம சபையில பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சண்டேல 4வது வாரம் ஈவினிங்ல எப்பயுமே அபிஷேக கூட்டம் வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் வர்றீங்க? நீங்க அபிஷேகம் பெறாதவங்க, அந்த சிந்தனை இருக்கிறதா உங்களுக்கு? அந்த அன்புரையான அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அந்நிய பாஷையில பேச வேணும், தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும்ங்கிறது வாஞ்சி நமக்குள்ள இருக்கிறதான்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. தேவ பிள்ளைகளை கதை சொல்லியிருக்கிறார். இட் இஸ் a promise given to us. நீ மனம் திரும்பி நீ ரட்சிக்கப்பட்டா உனக்கு தருவேன்னு சொல்லி கதை சொல்லியிருக்கிறார். அது வரத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதுமே அந்த கூட்டங்களுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பெற்றவங்க கூட வந்து நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி பேசுங்க. உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு குடும்பங்களை கொடுக்குவார். அது மாத்திரம் இல்ல, உபவாசம் ஜபம் ரொம்ப முக்கியம். நம்மளோட சபையில லாஸ்ட் 3 days இந்த 4 போன 29, 30, 31 எத்தனை பேர் உபவாசிங்கன்னு தெரியல. அந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயமா உபவாசம் ஜபம் இல்லாம இந்த உலகத்துல நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. இவ்வளவு பிசாசு பயங்கரமான தந்திரமாக நாட்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு விழுங்கலாமோ தந்திரமா இருக்கிற வேளையில தேவப்பிள்ளாக நீங்களும் நான் உபவாச ஜபத்தை தடுத்துடாவிட்டால் நாங்கள் அந்த நுகத்துக்குள்ளே மாற்றிக்கொள்ளுவோம். 3வது காரணம், சபைக்கு வருது ரொம்ப முக்கியமான காரியம். அப்பதான் சபை வருதுல விட்டுவிடக்கூடாது. அது கர்த்தர் ரொம்ப முக்கியமா நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே சபைக்கு வர்றது ரொம்ப குறைந்து போச்சு. அவங்களுக்கு ஈஸி லைஃப் மக்களுக்கு நினைக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளையில இந்த 3 காரியங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எது ஸ்ட்ராங், எது ஒரு நுகம் போல இருக்கிறது, பலவீனமாக, பயமாக, இல்லாவிட்டால் கோபமா, மூர்க்கமா, எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அந்த அபிஷேகநாதர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. சரி, ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு சொன்னா, லூக்கால 13ஆம் அதிகாரம் 10-15 ஒரு கதை இருக்கு. ஒரு விஷயம் நடந்தது, உண்மையான விஷயம். ஒரு அம்மா இருந்தாங்க, ஏழை விதவையோ ஒரு அம்மா, கூணின்னு தான் சொல்றாங்க பத்தி. இந்த அம்மா 18 வருஷமா இந்த கூணி இருந்தாங்களாம். ஆனா தேவாலயத்துக்குலாம் ஒழுங்கா வந்துருவாங்க. அந்த தேவாலயத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. நான் கூணியா இருக்காங்க, 18 வருஷமா இருக்கிறாங்க. அதை பலவீனப்படுத்த ஆவி அவங்களை பிடித்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. அது 18 வருஷமா வர்றாங்க அவங்க. அப்போ இயேசு ஒரு நாள் பாக்குறாங்க. இயேசு அவரை தொட்டு அவளை சுகமாக்குகிறார். அதை சுகமாக்குற போது அங்க இருக்கிற பரிசேயர் எப்படா நீ வந்து ஓய்வு நாள்ல பண்ணலான்னு சொல்லி அவரை திட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, காணாமல் போன ஆபிரகாமின் ஆபிரகாம் பிள்ளையாக்கி இவள் பிசாசின் பிள்ளையில் இருக்கிறதே விடுதலாக்க கூடாதா? அப்ப தேவ பிள்ளையே நம்மளோட வாழ்க்கையில பிசாசு அப்படி சில கட்டுகளை வைத்திருப்பான். அப்ப இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட முறியடிக்கணும்னு சொன்னா நீங்க ஆலயத்துக்கு வாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, ஜுபாஸ் ஜபத்தில் தரித்திருங்க. கர்த்தர் பெரிய காலம் உங்களோட வாழ்க்கையில செய்வாரா? கண்ணில் அப்படியே ஜபிக்கலாமா? நாள் உங்களே சிந்தித்து பார்க்கீங்களா? ஆண்டவரே, எனக்குள்ள என்ன அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, என்ன நுகம் இருக்கிறது கர்த்தாவே, அது எதுவா இருந்தாலும் இந்த நாளிலே அதை புடைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன், என்னை விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன்னு சொல்லி என்னோடு கூட செம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சப்பா அந்த ரொம்ப அருமையான ஒரு சத்தியத்தை கர்த்தர்களுக்கு தான் சொல்லி கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ மக்கள் அப்பா, எத்தனையோ வருஷங்களாக இந்த குடும்பத்தின் சாபங்களினாலும் கர்த்தாவே, விக்கிர ஆராதனை சாபங்களினாலும் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, பலவீனங்களினாலும் சுகவீனங்களினாலும் பொருளாதார குறைவுகளினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட மக்களுடைய இந்த கட்டுகளிலிருந்து இந்த கால வேளகத்தில் விடுதலையாக்க முடியாதுன்னு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவளுடைய உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிறவர்களாய் மாற்ற முடியாதுன்னு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, சபை கூடுதலுக்கு கனப்படுத்தி வரும் முடியாத கிருபையை தர முடியாதுன்னு ஜெபிக்கிறேன் கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளவில்லாமல் மக்கள் மேல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய அக்கினியின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. பெரிய காரியங்களை செய்கிறவன் நீரே. தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, மிகுதியான ஆராதனைக்கத்தை பொறுப்பெடுப்பீராக. இன்றைக்கு நடக்க இருக்கிற ராபோஜன பந்தயக்கத்தை ஆசீர்வதிப்பீராக, மகிமையை எடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நீ சீக்கிரமா வர போறீங்க, அந்த வருகைகளை ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.